ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற 365 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம 444 டேஸ்க்கான ஒரு எஃப்டியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 365 டேஸ்க்கான ஒரு எஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மினிமம் எஃப்டியா நீங்கள் ஆர்டியாக இருக்கட்டும், ஸோ 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எஃப்டியாக இருக்கட்டும், அதாவது ஆர்டியாக இருக்கட்டும், 100 ரூபாயிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிபரல் பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்சூரன்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இதில் கொடுக்கறதுனால நீங்கள் தைரியமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 இயரில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதாவது 365 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்தமாரி ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது, இந்த ஸ்கீம்ஸில் கேரண்டர் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து ஷூராக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்குது. பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% சேஃப் செக்யூர்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, டெபாசிட் லிமிட் என்ன, ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ருபீஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் இதில் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு லம்ப்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேவட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவிலே நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ டெபாசிட் லிமிட் இது. அடுத்தது, ஸோ நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீம்ஸ் முக்கியமானது. ஸோ ஏற்கனவே நம்ம 444 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம். ஸோ 444 டேஸில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதிலே சூப்பர் சீனியர் சிட்டிசன் இருக்குது. ஸோ அதில் ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஜென்ரல் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டென்யூர் வந்து 365 டேஸ். ஸோ எஃப்டியை பொறுத்த வரைக்கும் கனரா பேங்க்கில் 7 டேஸ்லேருந்து 10 years வரைக்குமான எஃப்டிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர்ஸ் வேணுமோ, ஸோ என்ன ஸ்கீமு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன, ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், லோன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற நார்மல் எஃப்டியை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் எஃப்டியாக இருக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கும் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு
0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது லோன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% ஆஃப் அமௌண்ட்டு உங்களுக்கு லோனாக கிடைக்கும். ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வித் இந்த ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்னா ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மந்த்லியோ, குவார்ட்டர்லி, இயர்லி, ஆஃப் இயர்லி அல்லது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டென்யூர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ யாரை நீங்கள் நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள நாமினியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ். ஸோ டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாவும் சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது ஓவராலாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த லிமிட்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் உங்களது டீட்டெயில்ஸை காட்டி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேபர் காலம் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7,028 ரூபா கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7,555 ரூபா கிடைக்கும். அடுத்தது 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 14,056 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 15,110 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது 30 லட்சம் அதாவது 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 21,084 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 22,665 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அடுத்தது 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 28,112 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு 30,220 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸு. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குமோ அந்த கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இன்கேஸ் மந்த்லியோ அல்லது ஆஃப்லியோ குவார்ட்டர்லியோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, மைல்டான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 35,140 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்ச ரூபாவும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 35,140 உங்களுக்கு சேர்த்து தான் கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 37,775 ரூபா கிடைக்குது. 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 42,168 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 45,330 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 49,196 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. அதே சீனியர் சிட்டிசனுக்கு 52,886 ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. அடுத்தது 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 56,224 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 60,441 ரூபா கிடைக்குது. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த கால்குலேஷன்ஸில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ வரும் ஸோ பட்ஜெட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நார்மலாக கனரா பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு 3 ஃபோட்டோஸ் இதெல்லாத்தையுமே கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.